ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேன் ரெகுலேட்டரை எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்ச் மூலமாக டைரெக்டாக எப்படி ஃபேனை கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேட்டர் செக் பண்ணிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டு, ஒவ்வொரு பொசிஷனை சேஞ்ச் பண்ணாலும் ஃபேனோட ஸ்பீடு வந்து பெருசாக எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் வந்து ஃபேன் ரெகுலேட்டர் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அது சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து டைரெக்ட் பண்ணி சுவிட்ச் மூலமாக எப்படி ஃபேனை ஆன் பண்ணுறது, எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இந்த போர்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் சப்ளை ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஏன் பவர் சப்ளை ஆஃப் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பிரைட்னஸ் குறைஞ்சுன்றதுக்காண்டி தான் நான் வந்து பவர் சப்ளை ஆஃப் பண்ணாமல் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுறது. நீங்கள் கட்டாயம் வந்து பவர் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம கவரை ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, ஒரு ஸ்க்ரூ டெஸ்ட் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டில் வந்து பவர் சப்ளை லைன் எதுன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பவர் சப்ளைலாம் ஒன்றும் கிடையாது. ஃபேஸில் வந்து பார்க்கும்போது டெஸ்ட் வைக்கும்போது இந்த மாதிரி டெஸ்ட் வந்து நமக்கு பிளிங்க் ஆகும். அதோட ஃபேனோட சுவிட்சில் இருந்து எடுத்து ரெகுலேட்டர் போய் ரெகுலேட்டரில் 2 வயர் இருக்கும். ஒரு வயர் சுவிட்சுக்கும் ஒரு வயர் வந்து ஃபேன் இன்னுக்கும் போயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, பவர் சப்ளை ஆனில் இருக்கிறதுனால சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேன் ரெகுலேட்டர் கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிவிட்டு வயரை ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னொரு வயர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு ஃபேஸ் போயிருக்கும், நியூட்ரல் வந்து டேரெக்டாக போயிருக்கும். ஏன்னா ஃபேஸ் வந்து சுவிட்ச் மூலமாக கொடுத்துருப்போம், நியூட்ரல் வந்து டேரெக்டாக கொடுத்துருப்போம். இப்போ வயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேன் ரெகுலேட்டரோட பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும்ல, அந்த 2 வயரை வந்து சும்மா ஜாயின் பண்ணிவிட்டு டேப் அடித்து டம்மி பண்ணிக்கிறோம். ஏன்னா ஃபேஸில் போய் எதுவும் பற்றக்கூடாது அப்படின்றதுக்காண்டி வந்து டம்மி பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், ஃபேனோட இன்லெட் வயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கனால ஒரு சின்ன பிட்டு வயர் வந்து அதில் வந்து ஃபேனோட இன்லெட் வயரில் வந்து ஃபேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டெர்மில் வந்து ஸ்லீவ் எடுத்துக்கிறனால அது சப்ளையில் படிச்சுன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுல சப்ளை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணுறது நல்லது. ஃபேன் ரெகுலேட்டர் வயரையும் நம்ம ஜாயின் பண்ணுறது வயரை டேப் அடிச்சுக்கிறோம். ஏன்னா எதுவும் ஸ்பார்க் ஆகிடக்கூடாதுன்றதுக்காண்டி. இப்போ பாருங்கள், சும்மா வந்து செக் பண்ணிக்கிறோம் சப்ளையில் டேரெக்டாக வச்சு. இப்போ பாருங்கள் ஃபேனோட ஸ்பீடு எந்தளவு இருக்குன்றது. இது வந்து ரெகுலேட்டர் தான் ப்ராப்ளம்ன்றதை வந்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் ஆனாலுமே இந்த ஃபேனோட ரெகுலேட்டர் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணாலும் வேரி பண்ணாலும் வந்து ஃபேன் வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலேட்டர் ப்ராப்ளம்ன்றதை உறுதிப்படுத்திட்டு டைரெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சில் இருந்து டைரெக்டாக வந்து இப்போ ஃபேனை வந்து கனெக்ட் பண்ணுறோம். என்ன செய்கிறோன்னா, இந்த ரெகுலேட்டரில் ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த வயர் ரிமூவ் பண்ண இடத்துல ஃபேனோட வயரை ஃபேஸ் வயரை டைரெக்டாக வந்து சப்ளையில் வந்து சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். பாருங்கள் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்றது. எப்போயுமே வந்து இந்த மாதிரி வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கவரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்க்ரூ லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கவரை க்ளோஸ் பண்ணும்போது வயர் ஏதாவது சைடில் பட்டிருக்கான்றதை பார்த்துட்டு நீங்கள் சேஃபாக வந்து வயரை உள்ளே தள்ளிட்டு மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபேன் ரெகுலேட்டர் எப்படி செக் பண்ணணும், அதுபோக எல்இடி டியூப் லைட்டு ஸ்ட்ரிப் லைட் எப்படி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா எப்படி செக் பண்ணணும், அந்த டிரைவர் சர்க்யூட் எப்படி செக் பண்ணணும், அந்த அமந்தமந்த எரியக்கூடிய எல்இடி டியூப் லைட்டை எப்படி சர்வீஸ் பார்க்கணும், எல்இடி ஸ்ட்ரிப் லைட்டு ஏதாவது ஒரு செக்ஷன் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை எப்படி செக் பண்ணணும், சேஞ்ச் பண்ணுற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்குமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேண்டுறவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களும் தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஃபேன் ரெகுலேட்டரை டைரெக்ட் பண்ணிவிட்டு கவரை க்ளோஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் பண்ணாமல், அப்போ தான் வந்து எல்லா ஹோல் வந்து மேட்ச் ஆகும். அதனால் ஒரு ஸ்க்ரூவாக வந்து லேசாக டைட் பண்ணிட்டு 4 ஸ்க்ரூ ஈவனாக டைட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஃபுல் டைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலேட்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெகுலேட்டர் தான் கம்ப்ளைண்ட்டான்றதை உறுதிப்படுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலேட்டர் இந்த மாதிரி டைரெக்ட் பண்ணிவிட்டு நியூ ரெகுலேட்டர் வாங்கி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்குள்ளே சந்திக்கிறேன். நன்றி.